குலதெய்வம் என்றால் என்ன, ஒரு முழுமையான குலதெய்வ வழிபாடு எப்படி இருக்க வேண்டும், இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். குலதெய்வம் என்பது நம் முன்னோர்களை குலதெய்வமாக வழிபட்டு வருவது ஒரு முறை, அல்லது நம் முன்னோர்கள் இஷ்ட தெய்வமாக வழிபட்டு வந்து கொண்டிருந்த ஒரு கடவுளை நம்ம வந்து குலதெய்வமா வணங்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு குலதெய்வம். ஒருத்தங்களுக்கு வந்து 18ஆம் படி கருப்பர் குலதெய்வம்னு வச்சுங்களேன். இந்த 18ஆம் படி கருப்பர் எங்க இருக்காரு? அழகர்கோயில்ல இருக்காரு. ஆனா அங்க மட்டும்தான் 18ஆம் படி கருப்பர் என்ற சாமி இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம எங்க எல்லா இடத்துலையும் 18ஆம் படி கருப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம வச்சிருப்போம். அப்ப அதெல்லாம் நமக்கு குலதெய்வமா அப்படின்னா, இப்ப நான் இருக்க ஊர்ல பக்கத்துல ஒரு 18ஆம் படி கருப்பர்னு ஒரு சின்ன கோயில் இருக்கா, இங்க எல்லாம் சாமி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என் குலதெய்வமானா அப்படி இல்லை. அது வந்து அந்த ஏரியாவில் உள்ள யாரோ ஒரு பரம்பரையை சேர்ந்தவரும் பங்காளிகள் அது வழிபடக்கூடிய அவங்களுக்காண்டி வச்சிருக்கக்கூடிய அது ஒரு கோயில். நான் போய் அங்க வந்து வழிபட்டுட்டேன்னா எனக்கு வந்து நான் வந்து 18ஆம் படி கருப்பரை வந்து வழிபட்ட மாதிரி ஆயிருமா? அந்த வழிபாடு வந்து குலதெய்வ வழிபாடு முழுமையடையுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. அது உங்க மன திருப்திக்காண்டியே நான் இருக்கலாம் ஒழிய அது வந்து முழுமையடையாது. அப்ப நீங்க வந்து எங்கே போய் வழிபடணும் அப்படின்னா, உங்க முன்னோர்கள் எங்கே வழிபட்டாங்களோ அங்கே போய் வழிபடுறதுதான் முழுமையான குலதெய்வ வழிபாடு. அதுவும் முழுமையானாட்டா அதுவும் கிடையாது. அப்ப நான் போய் ஒரு வழிபாடு நடத்துறேன் அப்படின்னா நான் மட்டும் போய் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு 3 முறையோ அல்லது வருடத்திற்கு 6 முறையோ அப்படி இல்ல மாதம் பௌர்ணமி அமாவாசைக்கு நான் போய் நான் குலதெய்வத்தை வழிபட்டு வர்றேன் அப்படின்னா அதுவும் முழுமைன்னு கேட்டீங்கன்னா அதுவும் முழுமை இல்லை. அப்ப எதுதான் முழுமையான குலதெய்வ வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா, உங்கள் பங்காளிகளுடன் சேர்ந்து வழிபடுவதுதான் குலதெய்வ வழிபாடு. உங்க முன்னோர்கள் எங்கே வழிபட்டாங்களோ அங்கே வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 வருடத்துக்கு ஒரு முறையோ 3 வருடத்திற்கு ஒரு முறையோ நீங்க போய் வந்து கூடி உங்க பங்காளிகளோட பங்காளியோட கூடி நின்று படையல் போட்டு சாமி கும்பிட்டீங்க பாருங்க, அதுதான் உண்மையான முழுமையான குலதெய்வ வழிபாடு. அப்பதான் உங்க முன்னோர்களோட ஆசி, உங்க குலதெய்வத்தின் ஆசி முழுமையாக உங்க சந்ததியினருக்கு உங்க பரம்பரைகளுக்கு கிடைக்கும். அது இல்லாம நீங்க தனிப்பட்ட முறையில போய் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா முழுமையான வழிபாடாகவும் முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய மன திருப்தி வேணா இருக்கலாம், நீங்க போட்டு உங்க குடும்பத்தோட போய் சாமிட்டு வர்றதுனால முழுமையான வழிபாடா அமையாது, குலதெய்வ வழிபாடா அமையாது. உங்களுடைய குலதெய்வம் என்னன்னே தெரியல அப்படின்னா நீங்க உங்க பங்காளிகளோட சேர்ந்து ஒரு இடத்துல கூடி படையலிட்டு ஒரு கல்லு, ஒரு சூலாயுதம் அல்லது ஒரு அருவா அல்லது ஒரு மஞ்சளை சுவர்ல வந்து மஞ்சளை பூசி குங்குமத்தை வச்சு நீங்க வணங்கினா கூட அது குலதெய்வம் தான். அங்க வந்துடும் உங்களுடைய பங்காளிகள், உங்களுடைய சந்ததியினர், பரம்பரைகள் நீங்க ஒரு இடத்துல கூடிட்டீங்கன்னாவே அங்கே உங்க குலதெய்வம் வந்துடும். அந்த அப்படி நீங்க வணங்கினாவே போதும். நீங்க அது என்ன குலதெய்வம்னே உங்களுக்கு தெரியாம நிறைய பேர் வந்து குறி பாக்குறது, ஜோதிடம் பாக்குறது, இதெல்லாம் வந்து எங்க குலதெய்வம் என்னன்னே தெரியாம நாங்க தடுமாறி இருக்கோம் அப்படின்னா அப்படின்னாலே வேணாம். உங்க பங்காளிகள் ஒன்று சேர்ந்து கூடி வழிபட்டாலே, ஒரு இடத்தில் வழிபட்டாலே அங்கு உங்க குலதெய்வம் வந்துடும். அதை விட்டுட்டு நீங்க வந்து தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப உங்க குலதெய்வம் என்பது உங்கள் பரம்பரை. நீங்க வந்து அந்த இதே உருவத்துல இருக்க சாமியை தான் வணங்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கு உண்மையாக உங்களுடைய பங்காளிகளோட கூடுறீங்களோ அங்கேதான் உங்க குலதெய்வம் வரும். அங்கதான் நீங்க சாமி கும்பிடுறது முழுமையடையும்.